அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹிக்மா பானு. இந்த நிகழ்ச்சியினூடாக நம்மளை சுற்றி நடக்கிற இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் சாதாரணமாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ள பெரிய விஞ்ஞான ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. வானவில், மின்னல், எரிமலை, நிலா, வானத்தோட நிறம் இதெல்லாம் எப்படி உருவாகுது தெரியுமா? இந்த வீடியோவில் இயற்கையின் 5 அதிசயங்களுக்கான உண்மையான காரணங்களை ரொம்ப சுலபமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா வானவில் உருவாகுதுன்னு பார்ப்போம். மழை பெய்யும் நேரத்திலேயோ சரி, மழை முடிஞ்ச உடனேயோ சரி, சூரியன் வெளிச்சம் வந்தால் நம்ம வானத்தில் வானவில் தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, சூரிய ஒளி வெள்ளை நிறம் மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள 7 நிறங்கள் மறைஞ்சிருக்கு. மழை துளிகள் சின்ன சின்ன கண்ணாடி மாதிரி ஆக்ட் பண்ணும். சூரிய ஒளி அந்த மழை துளிக்குள்ளே போகும்போது அந்த சூரிய ஒளி உடைந்து போகுது, அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. சூரிய ஒளி திரும்ப வரும்போது அது 7 நிறங்களாக பிரியுது. அந்த 7 நிறங்கள் தான் ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ அண்ட் பர்பிள். இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வானவில்லா தெரியுது. அதனால தான் சூரியனும் மழையும் சேர்ந்து வானவில் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா மின்னல் எப்படி வருவதுன்னு பார்ப்போம். மழை பெய்யுற மேகங்களுக்குள்ள பெரிய ஒரு விஷயம் நடக்குது. மேகங்களுக்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் சேர்ந்து உருவாகுது. இந்த சார்ஜ்கள் மேகத்துக்குள்ளேயோ அல்லது மேகத்துக்கும் பூமிக்கும் நடுவிலேயோ திடீர்னு மோதும்போது பெரிய மின்சாரம் வெளியேறுது. அதுதான் மின்னல். மின்னல் வர்றப்போ அந்த இடத்துல உள்ள காற்று திடீர்னு சூடாகி வெடிக்கும் மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகுது. அதனால தான் இடி சத்தம் கேட்குது. முதல்ல மின்னல், அப்புறம் இடி. ஏன்னா ஒலி வேகம் சவுண்டை விட அதிகம். அடுத்ததா எரிமலை எப்படி வெடிக்குது? நம்ம பூமி மேலே மட்டுமில்லை, பூமிக்குள்ளேயும் நிறைய லேயர்ஸ் இருக்குது. பூமிக்குள்ளே ரொம்ப ரொம்ப சூடான மக்மா இருக்குது. இந்த மக்மா வெளியே வர ப்ரெஷர் உருவாக்குது. ப்ரெஷர் அதிகமாக்கும்போது பூமியோட மேல் பகுதி உடையும். அங்கே இருந்து தான் மக்மா வெளியே வரும். அதுதான் எரிமலை வெடிப்பு. எரிமலை வெடிக்கும்போது தீ, புகை, சாம்பல் எல்லாமே வெளியே வரும். அதனால் எரிமலைக்கு பக்கத்தில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா நிலாவில் ஏன் காற்று இல்லைன்னு பார்க்க போகிறோம். நம்ம பூமியில் காற்று இருக்குது, சுவாசிக்க முடியுது. அதுக்கு காரணம் கிராவிட்டி தான். ஆனால் நிலாவில் கிராவிட்டி ரொம்பவே கம்மி. அதனால் காற்று அங்கே தங்க முடியாது, எல்லாமே ஸ்பேஸுக்கு போயிடும். அதனால தான் மூணில் காற்று இல்லை, மழை இல்லை, சவுண்ட் கூட பரவாது. அதனால் எஸ்ட்ரோனட்கள் யாருமே ஹெல்மெட் இல்லாமல் பேச முடியாது. அடுத்ததா வானம் நீல நிறமாக தெரியுதுன்னு பார்ப்போம். சூரிய ஒளி வானத்தை அடிக்கும்போது அதில் இருக்கிற நிறங்கள் எல்லா திசையிலேயும் சிதறுது. அதில் நீல நிறம் அதிகமாக சிதறும். அதனால் நமக்கு வானம் நீல நிறமாக தெரியுது. மாலை நேரம் சூரியன் கீழே போகும்போது நீல நிறமெல்லாம் சிதறிடும். சிவப்பு, ஆரஞ்ச் நிறம் மட்டும்தான் தெரியும். அதனால தான் சூரிய அஸ்தமனத்தில் வானம் சிவப்பாக தெரியுது. நாம் தினமும் பார்க்குற இயற்கை நிகழ்வுகள் இவ்வளவு சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்களை பார்க்கணுன்னா ஆர்என்பிஎஃப் டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.